Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு. மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்குக்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. இது அவங்களுக்கான வீடியோ தான். இது ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ரிங்கு. என்னடா இந்த ரிங்கு பிளாக் கலரில் இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது உட்டன் ரிங் தான். நான் தான் வந்து பிளாக் கலர் டேப் சுற்றி வச்சுருக்கேன். அது என்ன சீக்ரெட்டுன்றது நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரி ரிங்கோட சைஸு இது வந்து 18 இன்ச்சு சைஸ் தான். ஸோ வந்து 18 இன்ச்சே வாங்கிக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் வந்து ஆஃப் ஸ்லீவ்லாம் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஸ்டாண்டு. ஆரி ரிங் மட்டும் வச்சு நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, ஆரி ஸ்டாண்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ ஆரி ஸ்டாண்ட் இது வந்து ரிமூவபிள் ஸ்டாண்டு. இது ஃபிக்ஸ்டு ஸ்டாண்ட் கூட விற்குது. நான் வந்து ரிமூவபிள் ஸ்டாண்ட் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து 4 சைடு ஹூக் இருக்கும், அதில் வந்து நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்க்ரூ இருக்கும் அதுலேயே. ஆரி ஒர்க்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, வேணும்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தென் வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நம்மளை வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீடில்ஸ் அண்ட் பேசிக் மெட்டீரியல்ஸு. நீடில் நான் யூஸ் பண்ணுற நீடில் வந்து அயன் நீடில். அயன் நீடிலில் 2 டைப் இருக்குது. என்னென்னா ஒன்று பீட் ஒர்க்குக்கு, ஜர்தோசி ஒர்க்குக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க்குக்கும் த்ரெட் ஒர்க்குக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீடில்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கட்டர் இல்லைன்னா சிசர் தேவை. இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ. நான் வச்சுருக்கிறது பெரிய சைஸ், சின்ன சைஸ் கூட அவைலபிளாக இருக்குது, வேணும் அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்ச் டேப் ஒன்று தேவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீவிங் த்ரெட் தான். இது நார்மல் டெய்லர் ஷாப்லேயே விற்கும், கோல்டு கலர் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஜரி. 2 டைப் ஆஃப் ஜரி இருக்குது, நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வேணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க. இது ஒயிட் கலரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்வைனு. இது வந்து சீவிங் த்ரெட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்பவே திக்காக இருக்கும், ஒயர் மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கெல்லாம் இதில் யூஸ் பண்ணி நீங்கள் பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் இதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஸ்கேலு, செக்குடு பேட்டர்ன்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பென்சில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பென்சில், அப்புறம் சாக்கு, இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக்கில் ட்ரா பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கிறது. பேசிக்காக ஷார்ப்னர், எரைசர், அவ்வளோதான். இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க, இது வந்து கார்பன் பேப்பரு. இது வந்து ட்ரேசிங் பேப்பர், ட்ரேஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். கார்பன் பேப்பரும் ட்ரேசிங் பேப்பரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குல்ல, இது வந்து பட்டர் பேப்பர் மாதிரி இருக்கும், ரொம்பவே மெலிசாக. இதில் தான் ட்ரா பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல் பின்ஸ் தான். ஸோ நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து இந்த கார்பன் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணுறப்ப நம்ம இதை அந்த ஃபேப்ரிக்கில் குத்தி வைக்கிறதுக்காக நம்ம இந்த பெல் பின்ஸ் வச்சுருப்போம். ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக வந்து ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸு. இதெல்லாம் நீங்கள் காம்பேக்டாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பீட் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். பீட் வெரைட்டி வந்து நிறையவே பீட் வெரைட்டிஸ் இருக்குது. இது பேசிக்காக மோஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நான் கையில் வச்சுருக்கிறது சுகர் பீடு. இது வந்து A-ஸ்டார் பிராண்டு. இந்த மாதிரி பேக்கெட்டாகவே நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து சுகர் பீட் நிறையவே தேவைப்படும், அதனால் பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க, ஒரு பெரிய பேக்கெட்டாக. இந்த மாதிரி வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க, ஸோ தட் பீட் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும். அதனால் இது வந்து A-ஸ்டார் பிராண்ட் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம், இல்லைனா பேக்கெட்டில் கூட, மினி பேக்கெட்டில் கூட இருக்கும், அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் செயின். இது வந்து நான் ரோலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மணி சேவ் ஆகும். அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி. உங்களுக்கு இல்லை பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட்ஸில் கூட விற்கும், 1 மீட்டர் 2 மீட்டர் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து நீங்கள் கோல்டு, ஒயிட் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன் செயின் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீடு. இது வந்து 3mm பீடு. இந்த பீட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாக தான் விற்பாங்க, இல்லைனா மினி பேக்கெட்டில் கூட போட்டு விற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 4mm பீடு. 3mm பீடை விட சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சமாக தான் பெருசாக இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம 4mm பீடை தான் நிறைய யூஸ் பண்ணுவோம் டிசைன்ஸ்க்கெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5mm பீடு. 5mm பீட் வந்து 3mm விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுதான் நல்லாவே பெருசாகவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் டிசைன்க்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பிரைட்டாக நல்லா பெருசாக கிராண்டான லுக் கொடுக்கும், பார்க்கவும் ரொம்ப பெருசாகவே தெரியும். மோஸ்ட்டாக நம்ம தேவைப்படுற பீட் பார்த்தீங்கன்னா 4mm 3mm தான், அதை மட்டும் வாங்கினாலே நீங்கள் போதும். பீட்டில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பேசிக்காக இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்மளுக்கு போதும்.
த்ரெட் வெரைட்டிஸ் நெக்ஸ்ட்டு. த்ரெட் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் த்ரெட் தான் மோஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது ரொம்ப ஷைனிங்காகவும் தெரியும் பார்க்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஒரு நல்ல ஒரு பாக்ஸாக போட்டு நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா த்ரெட்டுன்றதால சீக்கிரம் மெஸ்ஸி ஆகிடும். அதனால் நீங்கள் பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் பெல் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. அதனால் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான். இது வந்து நம்ம வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிகினர்ஸ்க்கு இது தேவைப்படும்னு எனக்கு தோணலை. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வேணும்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 2-3 கலர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு. பைப்பிங் த்ரெட் வந்து நம்ம லோட் ஸ்டிச்சுக்கெல்லாம் உள்ளே வந்து பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு தான் அதுக்கு மேலே நம்ம த்ரெட்டோ இல்லை பீடோ வந்து கொடுப்போம். ஸோ இந்த ரோல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது மட்டும் போதும் த்ரெட் வெரைட்டிஸ்க்கு. வேறு எதுவும் மோஸ்ட்டாக தேவைப்படாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அண்ட் ஜர்தோசி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பேசிக்காக என்னென்னா ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஒரு 2-3 சைஸில் வாங்கி வச்சுக்கோங்க. இது 3mm சைஸில் இருக்கிற ஸ்டோனு. இது வந்து அதோட கொஞ்சம் பெருசு ஒரு 4mm சைஸில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 சைஸில் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. நிறையலாம் வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து அதோட கொஞ்சம் பெருசு. இது வந்து ஒரு 5mm அந்த 5mm 6mm சைஸில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா திலகம் ஸ்டோனு ரவுண்ட் ஸ்டோனு மோஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்மால் சைஸு. இது அதை விட கொஞ்சம் இந்த கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. க்ளூ போட்டு அப்ளை பண்ணுறது தான் இதெல்லாம். சில பேர் எனக்கு க்ளூ வேணாம், எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி வேணும்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து 2 ஹோல் இருக்கும். அதை நீங்கள் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்டோன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜர்தோசி பாருங்கள், ரொம்ப ஸ்ப்ரிங் மாதிரியே இருக்கும். இது ஜர்தோசி ரொம்பலாம் கையை வச்சு இழுத்துறாதீங்க. இழுத்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் பார்த்து இந்த பேக்கெட்டில் விற்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கோங்க. இதுவும் இன்னொரு டைப் ஆஃப் ஜர்தோசி தான். இது வந்து அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது பேர் பார்த்தீங்கன்னா கோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த ஜர்தோசி வந்து ரொம்ப நீடுக்குள்ளே இறங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீடு. இது டியூப் பீடு என்கிட்ட பெருசு தான் இருக்குது. இது வந்து சின்ன சைஸில் கூட விற்பாங்க. அது ரொம்பவே ஷைனிங்காக ரொம்ப கிளாஸியாக இருக்கும். அதை கூட வாங்கி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஜர்கான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். பேஸில் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டுவாங்க. இதுதான் அந்த ஸ்டோனு, ஜர்கான் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து க்ளூ போட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஒட்டணும். இது நார்மலாக பேங்கிள் அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டோனில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டோன் தான் இருக்கும். பார்க்க ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். இந்த ஸ்டோன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிளிப் ஸ்டோன் வந்து பேசிக்காக நீங்கள் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு வெரைட்டிஸ் காமிக்கிறேன். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நிறைய சைஸில் இருக்குது. ஐ சைஸில், அப்புறம் பாக்ஸு, ரவுண்டு, இந்த மாதிரி திலகம் வேணும்னா நீங்கள் அதை வந்து ஃப்யூச்சரில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதிலே கலர் ஸ்டோனு, கிளிப் ஸ்டோன்லேயே கலர்ஸ் இருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷு, கிளாஸ் ஃபினிஷ் கூட இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸ்டோனில். பேசிக்காக நீங்கள் ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஸ்டோனும் திலகம் ஸ்டோனும் வாங்கிக்கோங்க. என்ன கலர்ஸ்னால் ரெட்டு, க்ரீனு, அப்புறம் கோல்டு வந்து எல்லா கலர்ஸ்க்கும் மேட்ச் ஆகும். அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இவ்வளோ தான் ஆரிக்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.